ஆனா எல்லாரையும் அதிகாலையில எழும்பி ஜெபிக்க வைத்த ஒரு யோசுவா. ஆமென், ஆமென், ஆமென். அப்ப இஸ்ரவேல் சபை எரிகோ கோட்டைய விட பண்ணினது அப்படின்னாக்கா ஸ்தோத்திரம். அது சாதாரண வெற்றி இல்ல, பயங்கரமான வெற்றி. ஏன்னா எரிகோ கோட்டை அவ்வளவு சீக்கிரம் யாரால என்ன செய்ய முடியாது? விட வைக்க முடியாது, இடிக்க முடியாது, தகர்க்க முடியாது, பெயர்க்க முடியாது, உடைக்க முடியாது. அப்பேற்பட்டதான வலிமை மிக்கதான ஸ்தோத்திரம் எரிகோ கோட்டை. ஆனா ஸ்தோத்திரம் 7வது நாள் 7 தரம். ஆனா அல்ல 30 லட்சம் ஜனங்களை சுற்றி வராங்க. பெரியவங்க, சின்னவங்க, வியாதியஸ்தர், பலவீனர், சுகவீனர் எல்லாரும் சுற்றி வருகிறாங்க. ஆசாரியர்கள் அத்தனை பேரும். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லா ஆண்களும் பெண்களுமாக. அப்போ அந்த ஜெபத்திற்கு அதிகாலையிலேயே அவர்கள் கொடுத்த ஒரு முக்கியத்துவம் தான் அவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தது. ஆமென், ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எரிகோ கோட்டை போல எத்தனையோ கோட்டைகள் நிற்கலாம் தடையாக. வெற்றி கிடைக்காமல், வெற்றியை கொடுக்காமல், வெற்றியை தடுத்து, ஜெயத்தை தடுத்து நமக்கு இருக்கலாம். ஆனா ஸ்தோத்திரம், இந்த யோசுவாவினுடைய வெற்றி இன்னைக்கு நமக்கு வெற்றி. இந்த யோசுவாவின் ஜெயம் இன்னைக்கு நமது ஜெயம். அது எப்படி வரும் என்று சொன்னால், இந்த யோசுவாவை போல ஜெபம் பண்ணும் போது, ஆமா, இந்த யோசுவாவை போல தேவ சமூகத்துல தரித்திருக்கும் போது, இந்த யோசுவாவுக்கு இருந்த அந்த ஜெபத்தினுடைய வெறித்தனம், ஒரு வைராக்கியம். ஒரு மனிதன் தினந்தோறும் காலையில எழும்புறான். ஆமா, ஜெபத்திற்கென்று எழும்புறான். அந்த நோக்கம், அந்த பர்பஸ். தோத்துறோம். காலையில எழும்புறான், பரவாயில்ல. எழும்பி ஒரு வேலையை செய்யறான், அது வேற. எழும்பி ஒரு பிரயாணம் போறான், அது வேற. எழும்பி ஒரு ஊருக்கு போறான், அது வேற. எழும்பி தான் சொந்த காரியத்தை கவனிக்கிறான், அது வேற. ஆனா இந்த யோசுவாவினுடைய வாழ்க்கை முழுக்க 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 தேவ சமூகத்தை சார்ந்ததாகவே இருக்கிறது. தேவனுடைய நோக்கத்தை சார்ந்ததாகவே இருக்கிறது. தேவனுடைய திட்டத்தை சார்ந்ததாகவே இருக்கிறது. தேவனுடைய வழிநடத்துதலை சார்ந்ததாகவே இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தை சார்ந்ததாகவே இருக்கிறது. தேவனுடைய ஸ்தோத்திரம் ராஜ்யத்தை நோக்கி பார்க்கிறதாகவே இருக்கிறது. ஆமென். அவன் அதிகாலை 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 அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது. ஆமென். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணுகிற ஜெபத்துல ஒரு வெற்றி நமக்கு உண்டு. ஆமென். ஆண்டவரை நோக்கி பார்ப்பதில் ஒரு பெரிய வெற்றி உண்டு. இன்னைக்கு கர்த்தரை நம்ம நோக்கி சார்ந்திருப்புல ஒரு வெற்றி உண்டு. அல்லேலூயா. சர்ச்சைக்கு வந்தா ஜெபம் பண்ண சொல்லுவாங்க அப்படி நினைக்க கூடாது. இந்த பாஸ்டுங்கன்னா ஜெபத்துக்கு தான் கூப்பிடுவாங்க அப்படி நினைக்க கூடாது. ஸ்தோத்திரம். இந்த ஜெபம் இருக்குது, அந்த ஜெபம் இருக்குது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஜெபம் இருக்குது, நாளைக்கு ஜெபம் இருக்குது, இப்போ ஜெபம் இருக்குது, காலையில ஜெபம் இருக்குது, மாலை ஜெபம் இருக்குது, அமாவாசை ஜெபங்குது, அதிகாலை ஜெபங்குது, உபவாச ஜெபங்குது, ஸ்தோத்திர பௌர்ணமி ஜெபங்குது. இதெல்லாம் நம்ம அப்படி நினைப்பது அல்ல. இந்த யோசுவாவை போல அந்த தேவ சமூகத்துக்கு கொடுத்த நேரம், அந்த தேவ சமூகத்துக்கு கொடுத்த ஒரு முன்மாதிரி. 30 லட்சம் ஜனத்துல இந்த ஒரு புத்தகம் மாத்திரம் குறிப்பிடுகிறது யோசுவா அதிகாலமே. அந்த சொல்ற இடங்கள் எல்லாம்